வணக்கம். நேற்று பாராளுமன்றத்தோட எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய கைது. ராகுல் காந்தியை வைத்து திசை திருப்புகிறாரா மோடி குற்றச்சாட்டு. ஆம் ஆத்மி கட்சி மீது பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனுக்கள் நிராகரிப்பு எதனால், இதெல்லாம் செய்திகள். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதுதான் உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. இன்றைக்கி பேசியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி சார்பாக நடத்தப்பட்ட கூட்டம், அது பேரணி அப்படின்னு போய் கடைசியில் உண்ணாவிரதமாக என்னன்னே தெரியாமல் ஒரு நிலை. அது கடைசியாக 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டாங்க. முற்றுகையிட்டோன்னா அடிதடி அந்த மாதிரி தண்ணி பீச்செடுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. நேற்று இதற்கு வந்து ஆதரவாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர் வந்து பிரதம மந்திரியோட இல்லத்தில் போய் நின்று நான் போராட்டம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி போனார். அவரை கைதும் செஞ்சுருக்காங்க. காங்கிரஸ் எம்பிக்களும் கைது செய்யப்பட்டிருக்கார். அகிலேஷ் யாதவோட எம்பிக்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த போராட்டன்றது வந்து இவர்களுக்கு ஏதாவது ஒரு இலக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இலக்கு இல்லை. நீட் தேர்வு முறைகேடு, அமைச்சரை நீக்கணும் அப்படின்னு அங்கே நீட் தேர்வையே நீக்கணும்னு இங்கே. அப்போ இவர்கள் நோக்கம் வந்து இவர்கள் அனைவருமே இப்போ ராகுல் காந்தி, காங்கிரஸுடைய அரசியல் ஊழல் ஊழல் ஊழல்னு, அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஆளாள் கண்ட அரசியல், கண்டபடி நிலைப்பாடு, இதில் பாதி நாள் இவர் மாயமாக மறைஞ்சிருங்க இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், அந்த வயதானவர்களுடைய ஆதிக்கம், யாரையும் வளர விடாமல் பார்த்துக்கிறது, இப்படி எல்லாம் காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த 100 சீட்டு ஜெயிச்சதே ஒரு பெரிய அதிசயம்தான் சொல்லலாம். இது ஒரு பார்ட்டுனா, எதிர்கட்சிகள் இன்றைக்கி இல்லாத நிலை இருக்குது, உருவாயிட்டு. அவர்களால் பாஜகவை எதிர்க்க முடியாத நிலைமை இருக்குது. எதுலேயும் வந்து எதில் போய் குற்றச்சாட்டுறதுன்னு நமக்கு தெரியல. இது ஒரு பக்கம். நீட்டுன்றது இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறையில் இருக்க ஒரு தேர்வு. அதில் வினாத்தாள் முறைகேடு அப்படின்றது வந்து இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கான நடவடிக்கைகள் இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று அது சம்மந்தமாக நம்ம விவாதம் நடத்துவோன்னே ஒரு அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஆனால் இவர்கள் விவாதம் நடத்துவோன்னாலும் விவாதம் நடத்துன்னு போராட்டம் நடத்தின்னு இருக்காங்க. இது ஒரு விவாதம் நடத்தினா இவங்களோட இது வெளிச்சத்துக்கு வந்துருமா? அவ்வளோதான். அப்போ இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு மாநில கட்சிகள், இப்போ திமுகவோ மற்ற கட்சிகளோ வலுவிழந்து போய் ஊழல் ஆட்சி, மக்கள்கிட்ட சுத்தமாக ஒதுக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு ஆட்சி பண்ணுற மாநிலங்கள் பார்த்திங்கன்னா தெலுங்கானா, அந்த சைடு இமாச்சல பிரதேசம், கேரளாவில், கர்நாடகா. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் முடியல. இப்போ தான் இந்த கட்டத்தில் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வருது. இதில் இவர்கள் ஒட்டுணி வேலை பார்க்குறாங்க. பச்சையாக சொல்லப்போனால் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த டைஃபி, எஸ்எஃப்ஐலாம் போராட்டம் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக. போன 5 வருஷம் தான் பண்ணீங்க, ஒரு போராட்டம் நடத்தலை. இத்தனை நீட்டு எதிரான பேச்சே அவங்க தான் பேசுனாங்க. நாங்கள் இல்லாமல் ஆக்கிறோம் சொன்னதே அவங்க தான் சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையில் விட பொதுக்கூட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணீங்க? அறிவு என்ன பண்ணார்? திருக்குறள் அறிவு அவர் போன 5 வருஷம் என்ன பண்ணார்? நான் 2-3 பாட்டு சூப்பராக பாடினார்ல. இது அதெல்லாம் அவங்களுடைய ப்ரமோஷனுக்கான விஷயம். இந்த கட்சிகளுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இல்லை. அப்போ இதன் மூலியமாக தங்களுடைய ஆதரவை பெருக்கிக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தை ஆதரித்து பேசுகிற பலரும், எல்லா கட்சியினரும் நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற நீட்டுக்காக இந்த மாணவர்களை பலி கொடுக்குறீங்களே, உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் எங்கே படிக்கிறாங்க? எல்லாம் வெளிநாட்டில் படிக்கும். எல்லாம் வெளிநாட்டில். ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்துருந்தது. அதில் வர ஒருத்தர் பெருமையாக மேடையிலே பேசுகிறாரு, பார்ப்பா என் பிள்ளை படிக்குது, இவரு பிள்ளை படிக்குது அப்படின்னு சொல்லி. யார்? ராசா அவர்கள் தான், வேறு யார் பேர்? வடச்சென்னை மீட்டிங்கில் பேசுகிறேன். இவங்க எல்லாரும் அமெரிக்கா, லண்டனில் படிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருடைய பிள்ளைங்கள லண்டன், அமெரிக்காவில் படிக்கிறாங்க. நான் பார்த்து ஃபுல் டைமராக இருப்பாங்க, நம்ம கட்சியை உழைச்சிட்டு இருப்போம், நம்மளால் ஒன்றுமே இது பண்ண முடியாது. ஃபுல் டைமர்ன்றது சம்பளமே கம்மி, ஆனால் அவர்களுக்கு பிள்ளைகள் அமெரிக்காவில் படிச்சிருக்கோம், செட்டில் ஆகிரும். எப்படிடா? அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அப்போது இவர்கள் தெளிவானவர்கள், மற்றவர்கள்லாம் பலி கொடுக்குறதுன்ற கதை தான். இன்றைக்கி நீட்டுன்றது பல விஷயங்கள் நீட்டில் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள். நீங்கள் எத்தனை முறை வேணாலும் நீட்டில் எழுதலாம். எத்தனை அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் நீட்டில் என்ன பண்ணணுன்றதான் பிரச்சனை. நீங்கள் இன்றைக்கி கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் உட்காந்துக்கிட்டு நீட்டு எதிர்ப்பு தான் எங்களுடைய இதுன்றார். அவர் சிடிஆர் நிர்மலமாக நீட்டு எதிர்ப்பு தான் எங்கள் இதுன்றார். அந்த அருண்ராஜ், இவங்களுக்கெல்லாம் இந்த பார்வை இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன் எதிர்க்கிறீங்கன்னு உட்காந்து ஒரு விவாதம் பண்ணணும். எதுக்கு எதிர்க்கிறீங்க? நீட்டு என்ன இது, மற்ற இதுன்னு ஸ்டேட் சிலபஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து
என்னதான் மார்க் எடுத்திருந்தாலும் நீங்கள் போய் வாங்க முடியாது, ஒருத்தன் கம்மி மார்க் எடுத்துட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டு. போயிடும். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் நீட்டுன்றதை எதுக்கு எதிர்க்கிறீங்கன்ற ஒரு காரணமே தெரியாமல், அதே மாதிரி மும்மொழி கொள்கை எதுக்கு எதிர்க்கிறீங்க, என்ன ஏதுன்னு தெரியாமல் எதிர்த்துக்கிட்டு இருக்குது இந்த விஷயந்தான். ஆனால் அவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் சிபிஎஸ்சியில் படிக்கும், 3 மொழி கற்றுக்கும். இந்த அரசியல்வாதிகளை ஓட ஓட வரட்டணும். இவங்க தான் நாட்டுக்கு சத்துருக்கள். இப்போ இந்த ஒட்டுண்ணிகள் எப்படின்னா, இந்த காக்ரோச் பார்ட்டின்னு ஒரு இதில் இருந்து இறக்கி பண்ணுற இதில் தன்னெழுச்சியாக திரளுகிற இளைஞர்களை இவர்கள் ஒட்டுண்ணி வேலை பார்க்குறாங்க, பயன்படுத்திக்கிறது. அவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னா ஆஃபீஸில் ஒரு 10 பேரை உட்கார வச்சுட்டு நீ காக்ரோச் பார்ட்டின்னு, இவங்க என்னென்னா அந்த டைஃபி எஸ்எஃப்லாம் இறங்கிட்டு போராட்டம் நடத்துறாங்க இவர்கள் ஒரு பக்கம். அப்போ இந்த மாதிரி இவர் காங்கிரஸ் தலைவரே போய் எதுக்கு பிரதமர் வீட்டில் போய் முற்றுகிறீங்க? ராகுல் காந்தி இந்த மாதிரி முன்னெடுப்புகளை எடுக்கிற வரைக்கும் காங்கிரஸ் வளரவே வளருது. உன்னுடைய ஒரே வெறுப்பு மோடி வெறுப்பு தான். அதை தாண்டி மக்களுக்கான பிரச்சனை போராடுறதுன்றது கிடையாது, சுத்தமாக கிடையாது. அது மட்டும் இல்லைண்ணா, அங்கே போராட்டத்தில் இருக்கும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் எல்லாருமே இதில் இருக்குது தான் சோசியல் மீடியாவில். பார்க்கும்போது என்னமோ ஒரு டூருக்கு வந்திருக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக சாப்பிட்டு. ஏங்க இங்கே காங்கிரஸும் திமுக அப்படி முடிச்சுக்கிறாங்களா? அங்கே கனிமொழியும் ஜோதிமொழியும் கட்டி பிடிச்சிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவர் அப்படி திரும்பிக்கிறாராம் டிஆர் பாலு. அதை ஃபோட்டோவை வர நீங்களே ரிலீஸ் பண்ணுறீங்க. அங்கே கனிமொழியும் ஜோதிமொழியும் கேட்டால் அரசியல் பண்பாடுன்றது. நீங்கள் ராகுல் காந்தி இப்போ இவர்களுக்கு 2 கேட்டான போயிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. தாக்கப்பட்ட போலி காவல்துறையை கண்டித்தான், நம்ம மத்திய அரசை கண்டிக்க வேண்டியதானே? தெரியுதா இவர்களுடைய கூட்டு? இப்போ இவர்களுக்கு என்ன பெரிய திமுக நாட்டுக்கு பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்கணும். மேட்ரு இங்கே நிறைய போராட்டங்கள் ஆக்க முடியல. ஏன்னா கேஸுங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. போகுது. அவன் காங்கிரஸுக்கு இந்த பிரச்சனையை எப்படி கையாளுறதுன்னு தெரியல. அது மேலே பிரதமர் இல்லை முற்றுகை அது இதுன்னு இவர் தனியாக இருக்கிற இதில் இவர் தனியாக அவர் இது பண்ணுறாரு. சட்ட பார்லிமெண்ட்டில் தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே அவர் விவாதிக்க தயாருன்றாங்க. போய் அங்கே விவாதிங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பேசுங்க. என்னென்னா பேசினா அவங்க பதில் கொடுத்துருவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் பேச முடியாது. அதோட பேசாமையே பிரச்சனையை பெருசாகிக்கிட்டே போகலாம் அப்படின்றதான் என்னுடைய இது. அந்த வான்சுக் அவருடைய ஃபோர்டு ஃபவுண்டேஷனில் அவருடைய தொடர்புகள் இன்னும் பல விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, பார்ப்போம். இல்லை அவரோட இது பாருங்கண்ணே, போன வருஷம் வந்து அவருடைய எஃப்சிஆர்ஏ சர்டிஃபிகேட்டில் ரத்தானோன்னே லடாக்கில் 4 பேர் உயிர் இழந்திருக்காங்க ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டத்தில். அப்பேற்பட்டவர் இப்போ தலைவராக தூக்கி ஒன்று இவங்க கொண்டாடிட்டு அளவுக்கு போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் எஃப்சிஆர்ஏ. ஒரு எஃப்சிஆர்ஏ தான், அதை நானும் கேட்க வந்தேன். இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் எஃப்சிஆர்ஏ தான் இவங்களுக்கு பெரிய த்ரெட்டாக இருக்கா வாய்ப்பு? ஆமாம், நீங்கள் எஃப்சிஆர்ஏ வந்து அந்நிய நிதி ஹவாலா, இங்கே கொள்ளடிக்கிற பணத்தை வெளியில் கொண்டு போய் மறுபடியும் அதை ஒயிட்டாக உள்ளே கொண்டு வருது. இது எல்லாத்துக்கும் பெரிய அளவுக்கு நிற்கிறது எஃப்சிஆர்ஏ. இப்போ இதை பற்றி பேசினா அவங்களுக்கு வர்ற நிதி பற்றிலாம் பேசுறீங்களான்னு பேசு. உனக்கும் நிதி வேணால் அவங்களும் முறைகேடாக கொண்டு வந்தால் அதையும் நிறுத்து. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வெளியிலேருந்து பணம் உள்ளே வந்து அதை வந்து நாட்டுடைய இறையாண்மைக்கும் எதுக்கும் எதிராக அது பயன்படுதுன்னா அதை கட்டுப்படுத்த தான் செய்யணும். ஆமாம், அதனால் இந்த விவகாரங்கள் எல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். ரைட்டு. இது ஒரு புறம் இருக்க, ராகுல் காந்தி அவர்களே வந்து அண்ணா ஆசிரியை அவர்கள் போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், இதே மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் நடந்த நேரத்தில் அவர் பேசின வார்த்தை இன்றைக்கி வந்து பிரபலமாக பேசப்படுது. இந்த மாதிரியான போராட்டங்களும் இதுவுமே வந்து எந்த ஒரு ஆட்சி பண்புல உள்ளவர்களும் ஆட்சியாளர்களையும் அசைச்சு பார்க்க முடியாது. நாடாளுமன்றம் பாராளுமன்றம் அவைகள்லாம் வந்து மக்கள் பிரதிநிதிகள் கூடுற இடம், அது ரொம்ப சேஃபாக இருக்க வேண்டிய இடம், அங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவர் பேசியிருக்காரு. அது நாரவாய், வேறவாய். அதாவது பாராளுமன்றத்தில் முன்னாடி கூடுறதுன்றது கூட அனுமதிச்சாங்க. அதற்கு பிறகு மாலை நேரத்தில் தான் நடந்தது. இப்போ இந்த போராட்டத்தையே இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்குள்ளே இருந்த சில பேர் போலீஸை தாக்குனாங்க அப்படின்னு. யார் இந்த சில பேர்? அப்போது நான் இதை தான் நான் சொல்கிறேன், நீ ஆர்கனைஸ்டு இல்லாமல் நீ வாட்டில் எனக்குன்னு திரட்டணும்னா அது யார் வேணால் வருவான். ஆமாம், அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். இந்த இது நடந்ததில்ல, ஜல்லிக்கட்டு நடந்த எத்தனை அஜெண்டா இருந்தது, அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருந்தது. கடைசியில் கலைஞ்சி போனோன்னா கொஞ்சம் பேர் கலைஞ்சி போகாமல் தனியாக வச்சு, அந்த மாதிரி இதில் அவனுக்கு அஜெண்டா இருக்கும். இதில் தீவிரவாத தன்மை உள்ளவர்களும் உள்ளே போடுவாங்க. அப்போ அவன் மூலிமா தாக்குதல் நடந்தால் காக்ரோச் பார்ட்டி அவர் பொறுப்பேற்றுக்காரா? அவர் நேற்று வரைக்கும் ஆம் ஆத்மியில் இருந்துட்டு எல்லா இதையும் அனுபவிச்சுட்டு இப்போ வந்துட்டு இங்கே உருட்டின்னு இருக்காரு. என்ன கதை அது? ஒரு கதை என்னே தெரிய மாட்டேங்குது. இதில் வேற என்ன முக்கியமான டெலிவரி பார்ட்னர் சொல்கிறது, அங்கே தான் அதிகமான அளவில் டெலிவரி ஆகுதுங்கிற வேறு ரிப்போர்ட் வேறு கிடச்சிருக்கு. உணவு டெலிவரி, ஃபுட் டெலிவரி அதுக்கு தான் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல தான், ஜந்தர் மந்திரம்லாம். ஆமாம், அது 3 நாட்களில்
ரைட்ண்ணா. இது ஒரு புறம் இருக்கும்போது துரேந்தர் வேலையை தான் பார்க்குறாரு ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டாக வந்து ஆம் ஆத்மி கட்சியோட சஞ்சய் காந்தி அவர்கள் வச்சிருக்காங்க. அவர் சொல்லியிருக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான் ராகுல் காந்தியை அனுப்பி இப்போ இந்த பிரச்சனையை மாற்றி விடுப்பா அப்படின்னு சொன்னதாக வந்து அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்கன்னு? இந்த ஒட்டுண்ணி வேலை பார்க்குறாங்க ஆம் ஆத்மி, அவங்க ஏதாவது இதில் ஆதாயம் அடையலாமான்னு பார்க்குறாங்க. இதில் ராகுல் காந்தி அவர் ஏதாவது ஒட்டுண்ணி வேலை பார்த்து அவர் அதனால் ஆதாயம் அடைவதில் இவர்களுக்குள்ளே நடக்கிற போட்டி. இதில் ஆசாயவங்களாம் போய் அவங்கள பார்க்க போகிறாங்க. ஆமாம், வெளியே வெளியே போன்ட்டாங்க, பார்க்க விடல. அப்போ இந்த மாதிரி யார் இதை கையில் எடுத்துக்கிறது, தனக்காக இதை மாற்றிக்கிறதுன்றதெல்லாம் போட்டி. அதில் தான் திட்டுறது, துறந்த வேலை பார்க்குறேன், அந்த வேலை பார்க்குறேன். ரைட். இது ஒரு புறம் இருக்க, சுவாதி மலிவால் அவங்க கொடுத்துருக்க குற்றச்சாட்டு, ஆம் ஆத்மி கட்சியோட தலைவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஆதரவு தெரிவிக்க வரும்போது பஞ்சாபில் இப்போ நடந்திருக்கிற அந்த ஸ்கேம், அதை பற்றி ஏன் நீங்கள் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ரெக்யூர்மெண்ட், ஃபார்மசி ரெக்யூர்மெண்ட் ஸ்கேமில் வந்து அவ்வளோ பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. கேமரா ரெக்கார்டிங் பண்ண கொண்டு இருக்குது. அதை பற்றி ஏன் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அவருடைய ஆட்சியில் வரதை பற்றி அவர் எப்படி பேசுவார்? ஊழல் எல்லாம் வெளியில் தான் பார்ப்பாங்க. அதாவது இவர்கள் வந்த அந்த வழி பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு எதிராக அண்ணா சாரு அந்த மாதிரி வந்துட்டு அதுலேருந்து இவர் ஒரு கிளை நதியாக பிரிந்து இவர் ஃபார்ம் பண்ணி அந்த கட்சி ஆரம்பித்து, அப்போ அண்ணா சார்லாம் சொன்னார் கட்சி ஆரம்பிக்க வேணாம், அதுன்னு எதுவுமே கேட்காம அந்த பெரியாருடைய சீடர்கள் அந்த அண்ணா மாதிரி இவர் ஆம் ஆத்மி ஆரம்பித்து இன்றைக்கி போய் ஊழலுடைய மொத்த வடிவமாக மாறிட்டாங்க. ஒரு முதலமைச்சரே கைதாகிற இதெல்லாம் நம்ம இவர்கள்ட்ட தான் பார்த்தோம். கண்டிப்பாக. இது ஒரு புறம் இருக்குது. அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய விஷயம், உத்தரப்பிரதேசத்தில் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது, அதோட நோக்கமாக தான் பார்க்கப்படுமா, இல்லை அவர் இதில் கலந்துக்கிட்டு இதில் என்னென்னா இந்த தலைவர்கள் யாருமே அடிப்பட்ட அந்த குழந்தைகளை போய் பார்க்க யாருமே போகல. போனது ஜேபி நட்டா அவர்கள் மட்டும் தான் போயிருக்காங்க. மற்ற சில அந்த எதிர்கட்சி சம்மந்தப்பட்ட எம்பிகள் தான் போனாங்களே தவிர இவங்க எல்லாருமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் குறியாக இருக்காங்களே தவிர வேறு எதையுமே பண்ணுற மாதிரி தெரியல. இது கையில் எடுத்து இதன் மூலிமா ஒரு அரசியல் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அதனால் இந்த விவகாரத்தில் தான் ஒட்டுண்ணி வேலை பார்க்குறாங்கன்ற. இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், இவர்கள் எல்லாம் அங்கே போயிட்டாங்க, பாஜகவோட போயிட்டாங்க, திமுகலாம். அதனால் அவங்க கொஞ்சம் அமைக்க வசிக்கிறாங்க. ஆனால் அந்த இடதுசாரிகள் இதில் ஏதாவது பண்ண முடியுமான்னு டைஃபி எஸ்எஃப்ஐலாம் இறங்கி போராட்டம் நடத்திட்டுருக்காங்க. அதான் கேட்குறேன், போன 5 வருஷம் என்ன பண்ணீங்க? இன்னொன்று நீட்டு பற்றி உங்கள் பார்வை என்ன? சரி, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இந்த மாதிரிலாம் சம்பாதிக்க விடலாமா? எல்லாத்துலேயும் நுனிப்புல் மேயறது தவிர ஒரு இதுவே கிடையாது. நேற்று ஒருத்தர் தொலைக்காட்சி வாதத்தில் பேசுகிறாரு, அந்த நெறியாளர் அவரை பேச விட மாட்டேங்கிறோம். நீட்டில் இருக்கிற விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. சொல்கிறது யார்? இந்துவுடைய டி ராமகிருஷ்ணன். சரி, இந்துவில் தான் 2-3 வகை இருப்பாங்கல்ல, பொதுவாக பேசுகிறவங்க. அவர் பேசுகிறாரு, நீட்டு ஒரு மேட்டரே கிடையாது, இவர்கள் வந்து நீட்டு வினாத்தாள் முறைகேடு தான் இது பண்ணுறாங்க, நீட்டை எதிர்த்துலாம் யாருமே போராடல. இன்னொன்று நீட்டை மாணவர்கள் ஏற்றுக்கிட்டு வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது. அப்படின்னா திடீர்னு உள்ளே கொண்டு வந்து 50% மாநில பாடத்திட்டம் வேணும், அதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்களா, அதெல்லாம் என்னாச்சு, அப்படி இப்படின்னு அவரை பேச விடாமல் பண்ணுற வேலை தான் குழப்புறது. ரெண்டாவது இப்போ கூட பாருங்கள், 675 மார்க் வந்து திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு பையன் நார்மலாக எடுத்திருக்கான். அது தெரிஞ்சு சொல்லும்போது 2வது வருஷம் அட்டன் பண்ணி தான் எடுத்திருக்கேங்கிற வார்த்தையை அந்த குழந்தை சொல்லுது. அதில் சில பேர் என்னுடைய இதிலலாம் கமெண்ட்ஸு, மனப்பாட கல்வி முறையை தான் நீட்டு ஊக்குவிக்குது. அது எப்படி? அது கீழே ஒருத்தர் போய் சொல்லிட்டாரு, நீங்கள் போட்டித் தேர்வில் மனப்பாட கல்வி முறை உதவாது. ஆமாம், முன்னாடி இருந்ததில் தான் மனப்பாட கல்வி முறை இருந்தது. மாநில பாடத்திட்டம் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு அந்த இதில் ஜெயிச்சிட்டா அவன் மனப்பாடம் பண்ணியே படிச்சிருப்பான், உணர்ந்து படிச்சிருக்க மாட்டான். அவன் ஜெயிச்சிட்டா அந்த கட்டாப்பில் வச்சுட்டு அவன் மருத்துவக் கல்லூரி போவான். பல பேர் அதை முறையாக முடிக்க மாட்டாங்க. ஆனால் நீட் அப்படி கிடையாது. நீங்கள் உணர்ந்து படித்து அதில் வர்ற கேள்விகளுக்கு நீங்கள் முழுசாக நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும்தான் கேள்வி கிடைக்கும். அதனால தான் பல பேரால் அதில் சோபிக்க முடியல. அப்போது அதுக்கேற்ற கோச்சிங் சென்டர், அதுக்கேற்றது புரிஞ்சுட்டு படித்தா தான் முடியும். அந்த மேலே ஒருத்தர் போட்டதுக்கு கீழே இன்னொருத்தர் போய் சொல்லிட்டாரு, இதுதான் நிலமை. ஆனால் இவர்கள் உட்காந்து ஊட்டிக்கிட்டு இருக்கிறது. அனிதாவே நான் வந்து விவசாயம் தான் படிக்க போகிறேன், நான் இந்த நீட்டில் பாதிக்கப்பட்டனால அதுக்கு எதிராக நான் போராடுறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் அது வயசுக்கு அதுக்கு ஒன்றுமே தெரியாது, குழந்தை அது இதுன்னு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி லாஸ்ட்டில் தற்கொலை பண்ணிக்கிற லெவலுக்கு அது கொண்டு போய் விட்டாங்க. இவ்வளோ கூட்டிகிட்டு போனவங்க, சுப்ரீம் கோர்ட்லாம் போனவங்க, ஏம்மா நீ படிமா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு, அதுக்கு உங்கள்கிட்ட இல்லாத காலேஜா, கோச்சிங் சென்டரா இல்லாத சென்டரா, அப்போது அது கருவியாக பயன்படுத்திட்டு நீ அழுகுறது. நீ தான் எத்தனை அனிதாக்கள் ரோட்டில் நிற்கிறாங்க, ஆமாம், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அழுகெல்லாம், இந்த பாலியல் பலாத்காரத்தெல்லாம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு எதிரால ஏன் வர மாட்டேங்குது? இனிமேல் வரும்னே, வர காலங்களில் ஃபுல்லாக அது வர ஆரம்பிச்சிடும், வரும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ரொம்ப ஒரு த்ரெட்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்க்கப்படுறது வந்து சிஏலேருந்து வந்த அந்த மெயில்.
17ஆம் தேதி கொடுத்துருக்கிற மெயிலில் 2021 இந்தியாவில் வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் வெடிக்க வாய்ப்பு இருக்கும். ஈவன் தோ பஞ்சாபில் வந்து இந்த மாதிரி விவசாயிகளும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது சிஏக்கு எப்படி முதல்ல தெரிய வந்துச்சு? சிஏலாம் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாருடைய இதெல்லாம் வந்து அவர்கள் ஓட்டு கேட்பது மற்ற விஷயங்கள். அதே மாதிரி அந்நிய சக்திகள் தானே இதில் பின்னாடி கேட்குது. திறக்குது. அப்போ அதனால் ஏன் அவர்களாக கூட இருக்கக்கூடாதா? வாய்ப்புகள் இருக்கலாம். அந்நிய சக்திகளில் அமெரிக்காவுடைய இதுவும் இருக்கும். ஒரு நாட்டில் உள்நாட்டில் குழப்பத்தை விளைவிக்கிற வேலையெல்லாம் போருன்றது நேரடியாக வந்து அடிக்கிறது மட்டும் கிடையாது. இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸை, இங்கே இருக்கிற மக்களை மூளைச்சலவை பண்ணுறது, இந்த மாதிரி கருத்துக்களை பண்ணுறது, நாட்டுக்குள்ளே இறையாண்மைக்கு எதிராக தூண்டி விடுறது, மாநில வாரியாக கிளர்ச்சியை உண்டு பண்ணுறது, இந்த காலிஸ்தானு இந்த மாதிரி காலிஸ்தான்லாம் கனடாலாம் ஆதரவு கொடுத்து தானே. ஆமாம் ஆமாம். அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ளுக்குள்ளே நம்முடைய இது தமிழ் இந்த இது மாதிரி பிரச்சனை இது பண்ணுறது, இது எல்லா வேலையும் பண்ணுவாங்க. நிம்மதியாக இல்லாத ஆட்சியாளர்களை ஒரு குழப்ப நிலையில் கொண்டு வந்து ஆட்சியாளரை விரட்டிட்டு இவர்களுக்கு ஏற்ற ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த வாங் சுக் மாதிரி திடீர்னு வருவார். திடீர் தலைவர், திடீர் பாயாசம், திடீர் இது மாதிரி திடீர் தலைவர். இந்த வாங் சுக்ன்றவரை போன வாரம் வரைக்கும் யாருக்காவது தெரியுமா? அபிஜித்ன்றவர் யாருன்னு தெரியாது. நீ வந்து ஆம் ஆத்மியில் இருந்துக்கிட்டு இந்த மதுபான ஊழல்லேருந்து எல்லாத்தையும் என்ன இதுன்னு தெரியும். அப்போ இவர்கள்லாம் வந்துக்கிட்டு எப்படி வர்றாங்க, இது எல்லாமே செட்டப் பண்ணி தான் கொண்டு வர்றது. அதுவும் இந்த மாதிரி சமூக ஊடகங்கள், சமூக வலைதளம் இருக்கிற காலத்தில் இதில் இந்த பணிக்கு ஊடகங்களை பயன்படுத்திக்குவாங்க. அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் போன கவர்மெண்ட்டில் நான் சொன்னேன் தெரியுமா, போன கவர்மெண்ட்டில் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஜால்ரா தட்டி இருந்த மெயின் ஊடக அந்த எடிட்டோரியல் போஸ்ட்டில் இருக்கிறவங்கலாம் இப்போ இந்த இதில் வந்து இப்படிங்கிறான், கை கொடுத்துட்டாப்புல இப்படிங்கிறான். என்ன சொல்லுவீங்க? இவன் எல்லா காலத்துலேயும் கடை விரிப்பான், எங்கே வேணாலும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அங்கேயும் இருப்பான், இங்கேயும் இருப்பான், ஆக்கின சொத்தில் பங்கும் கேட்பான். இப்போ இவங்களை என்ன சொல்லுவீங்க? இவங்களுக்கு ஒரே வாய்ப்பு என்னென்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிறானுங்க. ஆனால் பேசுகிறது இவங்க ஊடக தர்மம். ஊடக தர்மம் பேசுவான், எல்லாம் பண்ணுவாங்க. சரி. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை இந்த இவங்க ஆட்சியாளர்களும் பயன்படுத்திக்கிறாங்க. நம்மளுக்கு இவர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஹெட்டாக இருக்கார், இவர் மூலிமா நம்ம கருத்தை கொண்டு போகலாம் அப்படி இப்படின்னு பயன்படுத்திக்கிறாங்க. இவனுடைய அந்த பச்சோந்தி தானே நமக்கு தெரியுது. இதே தான் இந்தியா லெவல்லையும் இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இது பெரிய ஹைப் கொடுக்குறது. இப்போ இன்றைக்கி தாவேகாவுடைய அறிக்கை வந்திருக்கு, இந்த மாணவர்கள் இது ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த அறிக்கையை வலுக்கட்டாயமாக வாங்குறாங்க. ரொம்ப லேட்டாக வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க இதில் கொஞ்சம் மௌனமாக இருந்தாங்க. என்ன பண்ணுற மௌனமாகறியா, உன் நிலைப்பாடு என்ன அப்படி இப்படின்னோன்னா ஒரு அறிக்கை ஒன்று வருது, விஜய் அறிக்கை. அப்போ இந்த விவகாரம்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இஷ்டமே இல்லாட்டினாலும் இந்த நீரோட்டத்தோடு சேர்ந்து போகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வர்றாங்க. உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. விர்ச்சுவல் யார் கேட்குறது? ஒரு ஆங்கில பத்திரிகையுடைய நிருபர். அது இவங்களுக்கு என்ன? நான் இன்னொரு நிருபர் போட்டு விட்டேன். என்ன இப்படி பொங்குறாங்க அவங்களாம்? பார்வை, குறுகலான பார்வை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் இருப்பாங்க பத்திரிகையாளர்கள். தலித்தியம் பேசுவாங்க, இல்லை வேறு ஜாதி இருந்தால், பிற்படுத்தப்பட்ட ஜாதி இருந்தால் அது, முற்படுத்தப்பட்ட ஜாதி இருந்தால் அந்த ஜாதி சார்ந்து, இந்த 3 வகையிலையும் இருப்பாங்க செய்தியாளர்கள். அதுக்கேற்ற மாதிரி ஃபேவரிசம். மதம் சார்ந்து இருப்பார்கள், அதுவும் ஜாஸ்தி. இது இல்லாமல் கட்சி சார்ந்து இருக்கிறது, இதில் இசங்கள் சார்ந்து இருக்கிறது. திராவிடவியம் ஒன்று இருக்குல்லண்ணே, அதான் இசங்கள், திராவிடம், மார்க்சியம், அந்த மாதிரி எல்லாமே. இது எல்லாம் கலந்து இவர்கள் சமுதாயத்தில் அவர்களுடைய இதை வச்சுக்கிட்டு அவர்கள் பங்களிப்பு, அவர்கள் பெரிதாக பேசப்படுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பச்சோந்திகள் இருப்பாங்க. அதுங்களுக்கு எதுவும் இல்லை, அதுங்களுக்கு பணம் தான் குறிக்கோள். இவர்களுக்கும் பணம் தான், அதுக்கேற்ற மாதிரி இசங்கள்லாம் மாற்றிக்குவாங்க. அப்போ இந்த மாதிரி இதில் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நடக்கிறது. அதை அந்நிய, இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள், சைனா போன்ற நாடுகள், சைனாவுடைய நிதி அளிப்பில் பல ஊடகங்கள் வேலை செய்யுது இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கண்காணிப்பில் தான் இருக்கும். அது எது அப்படின்றத அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் நீங்கள் மத்திய அந்த தகவல் ஒலிபரப்புத்துறை மெத்தனமான அமைச்சரை போட்டால் இப்போ மெத்தனமாக தானே இருக்கும். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் நீங்கள் ஒன்று தான் இந்த எச்சரிக்கை யாருக்குன்னா அவங்க ஆட்களுக்கு கவனமாக இருக்கணும். அவங்க ஆட்களுக்கு விட்டுருக்காங்க. அது சரி. தூதரகத்தில் இருக்க கவனமாக இருங்க, அந்த பகுதிக்கெல்லாம் போகாதீங்க அப்படி இப்படின்னு. அப்போ இவங்களுக்கு அது தெரியுது, இத்தனாம் தேதி இந்த போராட்டம் நடக்க போகுது, இத்தனாம் தேதி. இன்னொன்று இவர்கள் சமூக வலைத்தளங்களில் போடுறது மற்ற விஷயம் மூமெண்ட்டு, இங்கே இருக்கிற உளவுத்துறைக்கே தெரியும்ல என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது.
ரைட்டு. இது ஒரு புறம் இருக்க, போராட்டக்காரங்களோட எண்ணங்கள் என்ன? நீங்கள் முதலே ஆரம்பித்த மாதிரியான விஷயங்கள் தான். நோக்கங்கள் என்ன? எதுவுமே தெரியாமல் இன்றைக்கி இந்தியா முழுவதுமே இந்த போராட்டம் விரிவடையுது. குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பசங்க கல்லூரி பசங்க எல்லாருமே இன்றைக்கி போராட்டத்தில் அவங்களுக்கு ஜாலியாக இருக்குங்க. காலேஜை கட் அடிச்சுட்டு நீட்டுன்னு நாங்களாம் ஒரு காலத்தில் அதான் சொல்கிறோமே, கலைஞரை டிவியில் காட்டலன்றதெல்லாம் போராடிக்கிறோம். அதனால் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் அது அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஏன் வந்தோன்னா அதெல்லாம் தெரியாது. அவரும் ஜாலியாக காத்திட்டு போகலாம். இது இந்த போராட்டம் நாளைக்கு இருக்க வாய்ப்பு இருக்காங்க. ஏன்னா இந்த போராட்டம் நாளைக்கு இருக்கு. ஏன்னா நாளைக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது இல்லை, எல்லாரும் அங்கே போயிடுவாங்க, எல்லாம் போராட்டம். ஆமாம், அது வேற அங்கே போகிறது வாய்ப்பு இருக்கும். சரிண்ணே, இந்த போராட்டத்தோட நோக்கம் தான் கடைசியில் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ராஜினாமா, அடுத்தது அமித்ஷா அவர்களுடைய ராஜினாமா, இன்றைக்கு வந்து மோடிஜி அவர்களுடைய ராஜினாமா. இப்போ அடுத்து யாரை தான் நீங்கள் ராகுல பிரதமர் ஆகணும். நல்ல வேலை சோனவாங் சூக் இல்லை, அதை கொண்டு வந்தால் பெரிய சண்டை ஆகிடும். எதிரி யாருன்றது வரைக்கும் ஒற்றுமையாக இருப்பாங்க, அடுத்து யாருன்றப்ப சண்டை வந்துடும். நீங்கள் எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்தி பிரதமர் சொல்லுங்க ஆக்கிரும். அதை வேணா கேட்டால் தெரிஞ்சிடும் என்ன யாரு என்ன. அகிலேஷ் யாதவ் ஒத்துப்பாங்களா? ஆனால் இப்போ ஒரு தீதி அழகணும் பண்ண நம்ம அக்காவை ரொம்ப வந்து நூலாகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கட்சி பிரச்சனை அப்படின்ட்டு அவங்க கட்சி பிரச்சனை பெருசாக இருக்குனால. ரைட்ண்ணே, இதெல்லாம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மனு போட்டிருந்தாப்புல ஹைகோர்ட்டில். ஐயா, எங்களுக்கு முன்ஜாமீன் வாங்க நான் போகிற தயார். இதில் இன்னொன்று சொல்லிடுறேன், அந்த இது கரப்பாம்பூச்சி இதுக்காக கோர்ட்டில் உடனடியாக விசாரிக்கணும்னு போய் வழக்கு போடுறாங்க, வீடியோலாம் காமிக்கிறாங்க. பிடிச்சி ஏறி விட்டார் சிஜே. என்ன எங்கள் நேரத்தில் என்ன நினச்சிட்டேன், என்ன வேலையா எனக்கு, உன் வீடியோலாம் தூக்கிட்டு போயா அப்படின்ட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி நான் எப்போ விசாரிப்பேன், அப்போ விசாரிக்க முடியும். ரைட்ண்ணே, செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனுண்ணே, என்ன முன்ஜாமீன் வாங்க தயார்னா ஆஜராக தயாராக தான் இருக்கேன் ஐயா, ஆனால் என்ன வேறு வழக்குலலாம் என்னை வந்து கைது செய்ய தயாராக இருக்காங்க. எங்களை ஜட்ஜ் ஆகிடுங்க. அவர் ஜட்ஜி அது வரை கூட அமைதியாக இந்த கேள்வி கேட்டோன்னே, ஏ உங்கள் மொத்த வழக்குக்கு நான் எப்படிப்பா முன்ஜாமீன்? அது மட்டும் கேட்கல, முன்ஜாமீனுக்கே ஆஜராகாமல் இங்கே வந்துட்டு எதுக்கு வந்திருக்கீங்க கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இந்த கையாலாகாத அரசு தான் நான் சொல்லுவேன். இவர்கள் முன்ஜாமீன் நிபந்தனையை மீறுறாங்கன்னு இவங்கெல்லாம் போனோம். போயிருந்தா நீங்கள் வேற எங்கே இது மிஸ் ஆகுது? அதிகாரிகள் திரும்ப முதல்ல போய் மனு போட்டு அரெஸ்ட் பண்ணுற வேலையை பண்ணணும். முன்ஜாமீன் நிபந்தனையை அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க, இவங்க வரவே மாட்டேங்கிறாங்க, தலைமறைவாக இருக்கிறாங்க. அவர்களை ஆஜராக சொல்லி உத்தரவிடணும்னு, இல்லாட்டி முன்ஜாமீனை ரத்து பண்ணணும். நீங்கள் என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்களா? அந்த தைரியம் தான் இவர்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க. ஐயா நான் ஏன் போகலன்னா இதான் அப்படின்னு. அது இன்னைக்கு கோர்ட்டு வச்சு செஞ்சு விட்டுச்சு. ஆமாம், கிளம்பு இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் இந்த அரசு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திறமையான அரசுன்றது இல்லைன்றது தான். அந்த அதிகாரி இல்லை சார் நீங்கள் என்கிட்ட சொல்லியா சார் அப்படின்னு. எப்படி நீங்கள் தானேப்பா சொல்லணும்? விஸ்வாசத்தை சம்பளத்தை எங்கே வாங்கிட்டு விஸ்வாசத்தை அங்கே காமிச்சிட்டு இருப்பாங்க. இல்லை, இதுக்கு தானே வந்து ஆலோசகர்கள் பேரில் வந்து முதலமைச்சருக்கு ஆலோசகர், பெரிய அரசியல் ஆலோசகர்கள் அவங்க கூட இருந்ததுனால ஆலோசகராக இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாத வாய்ப்பு இல்லை. அதுதான் பிரச்சனை. இல்லை, எடப்பாடியார் கூட அவர் கடைசியாக பேசும்போது சொல்லியிருந்தார்ல, நானும் வச்சிருந்திருக்கேன், ஸ்டாலின் வச்சிருந்திருக்காரு, எல்லாருமே அரசு அதிகாரிகள். நானும் வச்சிருந்தேன், ரைட். அதனால ஸ்டாலின் வச்சிருந்தாரு, ரிட்டையர் அதிகாரிகளை வச்சிருந்தோம் சொல்லி. ரிட்டையர் அதிகாரி அவர் என்ன வச்சு என்ன பண்ணாரு ஸ்டாலின்? அது வேற மாதிரி பண்ணாரு, வேற விஷயம். அது பண்ணது இவரே தெரிய விஷயம் தான். ரைட்டு, இவர் புறம் பாருங்க, அப்படி பங்காளிகள் ஒன்று சேர்ந்துறாங்க பார்த்தீங்களா? ஆமாம், பேசும்போது ஒட்டுக்க சேர்த்துக்கிறது. அனிதா அண்ணன் சொன்ன மாதிரி தான். எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்காங்க, கலைஞர் இருந்திருக்காரு, பண்பாடு மிக்க முதலமைச்சர்கள், ஸ்டாலின் இருந்திருக்காரு, யார் செல்லூர் ராஜ். உங்களோட நிறுத்திங்க, முன்ன அப்படி நிறுத்துவீங்களா? அதே மாதிரி அனிதா சொன்னார்ல, அனிதா ராஜேஷன் அவர்கள் சொன்னார்ல, இந்த மாதிரி அதிமுக சாதாரண கட்சி நினைச்சியப்பா, எப்படிப்பட்ட கட்சி தெரியுமா உனக்கு, அவங்களாம் விட மாட்டாங்க உன்ன அடிங்க. ஸ்டாலின் கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். இங்கே மாறி அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. ரைட்ண்ணே, நேற்று மார்க்கண்டேயன் அவர்களை சந்திக்க போன நம்முடைய தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள், எங்களை எந்த ஒரு தீய சக்தியாலும் எந்த ஒரு விஷயத்தாலும் எங்களை வந்து அடக்க முடியாது, தூய சக்தியால் அடக்க முடியாது, நாங்கள் வந்து உள்ளே போட்டிருக்காங்க, அடக்க முடியாதுன்னா அடக்கி தானே உள்ளே போட்டுக்கிறாங்க. ஆமாம், அப்படி சொல்லியிருந்தாப்புல. இன்றைக்கு வந்து காவல்துறை சார்பாக அவரை வந்து காவல் எடுத்து விசாரிக்கணுங்கிற மாதிரி மனுவும் போட போகிறான்னு சொல்கிறாங்க. எப்படின்னு அது என்ன? அது இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒன்றா இருக்குது. அது எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும்? என்ன விஷயம்னா, ஜாமீன் கேட்கும்போது கஸ்டடி கேட்பாங்க. சரி, ஜாமீன் கிடைக்காம இருக்குது, கஸ்டடி கேட்பாங்க. அது கொடுத்துட்றது. அதுக்கு ஜாமீன் கேட்கும்போது கஸ்டடி கேட்டால் கஸ்டடி கொடுத்துருவாங்க, அப்போ ஜாமீன் தள்ளி போகும். இவங்க கஸ்டடிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கல்ல? அது தெரிவித்தாலும் எங்களுக்கு தேவைங்க அப்படி. ஆனால் இந்த வழக்கில் ஜாமீனுக்கு அந்த கஸ்டடி கேட்கலாமா? அது கஸ்டடி எதுக்கு வேணால் கேட்கலாம். இவருக்கு அந்த எம்எல்ஏ அந்த நேரத்தில் இவருக்கு சம்மந்தம் இருக்கு, நாங்கள் சந்தேகப்படுறோம், ஒரே போடு ஏதாவது ஒன்று. இல்லாட்டி இவர் வந்து எலும்பை உடைப்பேன் தாக்குவேன்னா இவர் என்ன திட்டத்தோடு இருந்தார்? இல்லை இவர் கூட யார் இருக்காங்க? இல்லை முதலமைச்சரை வேறு எங்கேயா வச்சு தாக்கத்துக்கு திட்டம் போட்டிருக்காங்களா? முதலமைச்சர் ஊருக்கு வரும்போது அங்கே தூத்துக்குடியில் எங்கேயா வச்சு தாக்க திட்டம் போட்டிருக்காரா?
அதான் இவர் பின்னாடி என்ன இருக்குன்னா விசாரிக்கணும். இந்த நோக்கி போய் கொண்டு போயிடும். ரைட்ண்ணே. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய இது பார்த்துருப்பீங்க, பதிவு பார்த்துருப்பீங்க. ராகுல் காந்தி அவர்களை கைது செய்த நீங்களே சொன்ன மாதிரி காவல்துறை கண்டனம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காரு. நீட்டுக்கு வந்து என்றைக்குமே தேவைப்படாத ஒன்று, நாங்கள் முதல்லேருந்து நாங்கள் இதை சொல்லிட்டு இருக்கோம், அதை வந்து மறுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் ஆலோசனை பண்ணணுங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? நீட்டு நாங்கள் அது இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சால் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு. அதுவும் நீங்கள் அரசியலுக்கு பண்ணீங்க, அப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது கையாலாகத்தனம், அதை மறைச்சிக்கிட்டு பண்ணீங்க. நீங்கள் கேட்டது தமிழ்நாட்டுக்கு விலக்கு. ஆமாம். நீட்டு பற்றி வேறு எதுவும் கேட்கல. நீட்டுக்கு தமிழ்நாட்டு விலக்கு கேட்டீங்க. நீட்டு ஏன் தவறுன்றதை பற்றி நீங்கள் பெருசாக உங்களாலாம் எதுவுமே சொல்ல முடியல. எக்ஸ்போஸ் ஆகவே இல்லையா? இதை ஒரு அரசியலாக மாற்ற பார்த்தீங்க. உங்களுக்கு உச்சநீதிமன்றமே முடியாதுன்னு சொன்ன பிறகும் நீங்கள் இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணியிருந்தீங்க. இதுதான் நடந்தது தவிர நீட்டில் உங்கள் பார்வை என்ன அப்படின்றது கிடையாது. இன்றைக்கி கரப்பாம்பூச்சிங்களுக்கும் அதுதான் அவங்களுடைய பார்வை. நீட்டில் அவங்க வந்தது முறைகேடு சம்மந்தமாக தர்மேந்திர பிரதான் யாதவ் மேல் நடவடிக்கை எடுத்து தான் வந்தாங்க. இப்போ அதை எடுத்துக்கிட்டு இவங்க நீட்டு வேணான்ற மாதிரி இங்கே இருக்கிற டைஃபி எஸ்எஃப்ஐலாம் தூண்டி விட்டுட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் காங்கிரஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீட்டு வேணான்னா அவங்க தானே நீட்டை கொண்டு வந்தது. அதுக்கு பதிலாக நான் பிரதமரை போய் எதிர்க்கிறேன். போராடும் மாணவர்களை நசுக்குகிறீர்கள், போராடுபவர்களை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு. இங்கெல்லாம் நீங்கள் அவங்க ஆட்சி காலத்தில் அவ்வளோ பேப்பர் லீக் ஆயிருக்கேனே, அதுக்கெல்லாம் எத்தனை ராஜினாமா பண்ணிருக்கணும்? காமன்வெல்த்து ஆதாஸ் ஊழல்னு எவ்வளோ பெரிய ஊழல், கார்கில் போரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீடு கொடுக்குறதுல அது மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குண்ணே. ரைட்ண்ணே. இறுதி என்னோட கேள்விண்ணே, இந்த ஈரான் விவகாரம் இன்றைக்கி வந்து உச்சத்தை போகிற அளவுக்கு போயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமேசானோட சென்டரை வந்து ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட பல தளங்கள், நம்ம மிட் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பல தளங்களை வந்து ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவும் வந்து இதுக்கு மேலே நாங்கள் பொறுத்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்கே தான் கொண்டு போய் முடியும்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ மீண்டும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து சரிவை நோக்கி போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இவர்கள் யாருக்குமே இப்போ அதாவது ஒவ்வொருத்தர் பின்னாடி ஏதோ ஒரு சுயநலம் இருக்குதே தவிர ஒட்டுமொத்த உலகத்தை பற்றி கவலைப்படுறது இல்லை. அது வந்து நீங்கள் ஈரானை வந்து அந்த அந்த இஸ்ரேல் வந்து பெரிய அச்சுறுத்தல். ஏற்கனவே சும்மாவே அவன் ஆடுவான். இதில் இப்போ அமெரிக்காவும் சேர்ந்தவொன்னே ஓவராக ஆடுறான். இப்போ அமெரிக்கா நிறுத்தினா மறுபடியும் இஸ்ரேல் ஆரம்பிக்கும், இல்லை இஸ்ரேல் நிறுத்தினா ஈரான் ஆரம்பிக்கிறது. அது மொத்தம் இவங்க 3 பேருக்கும் அந்த சுயநலத்திலே தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு இதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி ஹவுதி வந்து சவுதிக்கு எதிராக அவன் தனியாக கிளம்புறான். இது எல்லாமே வளைகுடாவை ஒரு மாதிரி பதட்டத்திலே வச்சு பெரிய அளவில் எல்லாருக்குமே அடி, பிஸ்னஸ் அடி, எல்லாமே அடி. துபாய் பாதிப்பு, ஏற்கனவே பாதிப்பு, இப்போ இதுன்னு பாதிப்பு. இந்த ஹவுதி இந்த மாதிரி கிளர்ச்சியாளர்கள் இப்போ இந்தியா போன்ற நாடுகள் தான் இப்போ தான் கஷ்டப்பட்டு இவங்களை அடக்கி வச்சுருக்குது. ஆமாம். இந்த லஷ்கர் தொழில் இப்போ அங்கேயும் இந்த மாதிரி ஆட்கள் கிளம்பி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னென்னா, சவுதிக்கு ஈரான் ஏன் ஆகாதுன்னா ஷியா சன்னி அந்த பிரச்சனை நேரடியாகவே இஸ்லாமியில் 2 பிரிவு அந்த பிரச்சனை. அப்போ சவுதி தான் அந்த இஸ்ரேலுடைய சாஃப்ட் வெர்ஷன் தான் சவுதி. எல்லா வசதியும் இருக்குது, அமெரிக்காவுக்கு துணை போகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்தா தான் அது விளங்கும். இந்த நீங்கள் கல் குடித்த குரங்கு தேல் கொட்டின கதைன்னுவாங்க. கல் குடித்தாலே ஆடும், தேல் கொட்டினா இன்னும் ஆடும். அமெரிக்கா சும்மாவே ஆடும். இதில் தேல் கொட்டின கதையாக ட்ரம்ப் மாதிரி ஆட்கள் வந்து உட்காந்ததுனால இன்னும் மோசமாக போய்கிட்டு இருக்குது. உலக நாட்டுடைய அமைதியும் மோசமாக போய்கிட்டு. ரைட்ண்ணே. நன்றி உங்கள் நேரத்தையும்.